ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நெக்ஸ்ட்டு என்ன சர்வீசஸ் வந்து பார்க்க போகிறோன்னா சர்வீஸ் மாடலில் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்னால் என்னன்றதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். செக் பண்ணாதவங்க என் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் போய் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், அந்த டேர்ம்லேயே இருக்குது பிளாட்ஃபார்ம். நம்மளுக்கு பிளாட்ஃபார்மாக ரெண்ட்டுக்கு கொடுக்க போகிறாங்க. என்ன ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, நம்ம லினக்ஸ் பிளாட்ஃபார்மா இல்லை ஆண்ட்ராய்டு இல்லை மேக்கு இல்லை விண்டோஸ், என்ன பிளாட்ஃபார்ம் வேணுமோ அதை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் உங்களோட சிஸ்டமில் வந்து விண்டோஸ் 7 தான் இருக்குது ப்ராஜெக்ட்ஸு. பட் ஆனால் நீங்கள் கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு மேக்கில் வேணும், வேறு ஓஎஸ்லன்னும் போது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக மட்டும் என்னால் அந்த ஓஎஸை வந்து என்னால் வாங்க முடியாது. பை பண்ணி வாங்கினாலுமே அதுக்கான அமௌண்ட் நான் பே பண்ணுவோம். ஆஃப்டர் தட் அது நான் மேபி வாங்கிட்டனாலுமே அந்த ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷனுக்கு மட்டும் தான் அதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். ஆஃப்டர் தட் நான் திருப்பி என்னோட பழைய விண்டோஸ் 7 அந்த ஓஎஸ்லே தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அந்த 2 days ஆஃப் அந்த பிட்வீனில் மட்டும் எனக்கு பிளாட்ஃபார்ம் அந்த ஓஎஸை ரெண்ட்டுக்கு எடுக்கிறதா பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸு. ஸோ அதுக்கப்புறம் அதில் என்ன சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வேணுமோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோடய அப்ளிகேஷனை ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க பில்ட் பண்ணி டிப்ளை பண்ணி அந்த லிங்க் அதை இதுவே எனக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா SaaS, சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸு. சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்னால் யூசர் கேன் ஆக்சஸ் SaaS அப்ளிகேஷன் ஆன் எனி டிவைஸு. நம்மளோட அப்ளிகேஷனை வந்து எந்த டிவைஸ்னாலும் அனுப்பலாம். நார்மலாக மொபைலாக விண்டோஸாக எதில் வேணாலும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாஃப்ட்வேர் இப்போ உங்களதில் வந்து அடோப் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து ஓனாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம எல்லாருமே நார்மலாக ஓஎஸ்ஏ வந்து பார்த்தா ஒரிஜினல் இருக்காது, அதை நான் பை பண்ணி வாங்கினா அதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அடோப் சாஃப்ட்வேர் இதெல்லாம் மட்டும் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும்னும் போது அதை நான் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4,000 5,000 இருக்கும். இதுவே நான் க்ளவுடில் வந்து அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணி ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அடோப் ஃபோட்டோஷாப் மட்டும் இந்த மாதிரி சாஃப்ட்வேரை மட்டும் ரெண்ட்டுக்கு எடுத்து அதை நான் ஒர்க் பண்ணுறது. ஓகேங்களா? அது சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எந்த டிவைஸில் வேணாலுமே ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.